ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்மணி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு 5 வகையான சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நார்மல் பொட்டேட்டோ ஃப்ரை. இதுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு 4 பல்லு பூண்டு, தோலோடைய நீங்கள் தோல் உரிச்சு கூட நீங்கள் தட்டிக்கலாம். லைட்டாக வந்து தட்டிக்கிட்டு அதை எண்ணெயில் சேர்த்துக்குங்க. நார்மல் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்து சும்மாவே எண்ணெய் ஊற்றி நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம். பட் இந்த பூண்டு அண்ட் இந்த கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதோட பார்த்திங்கன்னா வந்து இந்த எண்ணெய் சட்டியில் வந்து போய் பிடிக்காது. அதுவும் இரும்பு சட்டியில் பண்ணுங்கள், சுத்தமாகவே அடியில் பிடிக்காது உருளைக்கிழங்கு போயிட்டு. அதுக்காக தான் வந்து இந்த ஒரு சின்ன டிப் மாதிரி தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சட்டியில் செய்யும்போது நல்லா ஒட்டாமல் நல்லா வந்து மொறுன்னு ஃப்ரை ஆகி நம்மளுக்கு வரும். இதே நார்மல் பேனில் நான்ஸ்டிக்கில் பண்ணும்போது கண்டிப்பாக லைட்டாக வந்து அடி பிடிக்கிறதுக்கு அந்த உருளைக்கிழங்கு போய் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் இப்போ வந்து மிளகாத்தூள் எதுவுமே வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த பூண்டு இந்த கருவேப்பிலையோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப காரமாக சாப்பிட்றவங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணவே வேண்டாம். ஆல்ரெடி ஃப்ரை ஆகிடுச்சு. பட் இந்த மிளகாத்தூள் அண்ட் மஞ்சத்தூளுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப விட்டோம் அப்படின்னாக்கா கரிஞ்சிடும். ரொம்ப வந்து அந்த ஒரு நெடியேறும். ஸோ அவ்வளோதான். ரொம்பவே க்ரன்ச்சியாக பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் டிஷ் வந்து என்னங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரெசிபி கார்லிக் பொட்டேட்டோ மசால். இதுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த பொட்டேட்டோ மசாலாவுக்கு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 1/2 மூடி தேங்காயில் பாதி அளவு எடுத்திருக்கேன். மசாலா வந்து நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1/2 மூடி தேங்காய் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 நம்பர் வந்து பூண்டு பல்லு இது எடுத்திருக்கேன். நீங்கள் தாராளமாக பூண்டு நிறைய கூட சேர்த்துக்கலாம். நல்லா பூண்டு வந்து நல்லா பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் எல்லாமே கையில் அள்ளி போட்டிருக்கேன். அண்ட் மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம் இப்போது. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்ணலான்னா கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள். ஆல்ரெடி வந்து மிளகு சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண அதே சட்டியில் தான் பண்ணுறேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த நம்ம அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த ஒரு ரா ஸ்மெல் போகணும் இல்லையா? ஸோ அதுக்காக நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து அது தெறிக்கும். அதனால வந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் தெறிக்கிறது வந்து இருக்காது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த ஒரு ஸ்மெல் போயிட்டு நல்லா வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில நம்ம ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதிலேயே போட்டு வேக வைக்க முடியாது. வேக வைக்கணும் அப்படின்னா, இதில கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். அது நல்லா வந்து நம்மளுக்கு அந்த சுண்டணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. ஸோ நம்ம ஈஸியா பண்ணணும் அப்படிங்கிறதுனால, நம்ம அந்த உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நீங்க லைட்டா உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த மசாலா நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் இது கூட சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆனா போதும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத நம்ம வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததா என்ன ரெசிபி அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரெசிபி வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, இதுவும் கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடல. இது கூடவே கொஞ்சமா
சோம்பு, 1 டீஸ்பூன் போல சோம்பு. இத நல்லா வந்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேன் வச்சிருக்கேன். பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம் தாளிப்புக்காக. இப்ப இது கூடவே காரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா வந்து நீங்க மசாலா அரைக்கும்போதே அது கூடவே சேர்த்து அரைச்சிங்கன்னா, அ டேஸ்ட் வந்து நல்லாருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், 1 வெங்காயம் எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா பாதி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். காரம் வந்து வேற எதுவுமே சேர்க்க போறதில்ல. பச்சை மிளகா மட்டும் தான். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப இது கூட வேக வச்சிருந்த பட்டாணி அண்ட் உருளைக்கிழங்கு இது 2த்தையுமே வந்து சேர்த்துக்கிறேன். இதுவும் வந்து முன்னாடியே உருளைக்கிழங்கு, பட்டாணியில லைட்டா உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிரும். இப்ப இந்த நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவ இது கூட சேர்த்து கொஞ்சமா அ தண்ணி விட்டுக்கலாம். இல்ல ஆல்ரெடி இதுலயே தண்ணி இருந்தாலுமே, கொஞ்ச நேரம் வத்தணும். அந்த தண்ணியெல்லாம் வத்தி அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா ஒண்ணு சேர்ந்து வரணும். அதுவரைக்கும் இது கொஞ்ச நேரம் இருக்கணும். உப்ப வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த சுத்தி இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வத்திட்டு, நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். தண்ணி ஃபுல்லா வத்திருச்சு. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே பேன்லயே கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அதில வந்து பெரிய வெங்காயத்தில பாதி சேர்த்துருக்கேன். நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதில தாளிப்புக்கு வந்து நம்ம எதுவுமே வந்து அ கடுகு, ஜீரகம்னு எதுவுமே சேர்க்க போறதில்ல. வெறும் எண்ணெய் ஊத்தி வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். கருவேப்பில சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இத நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம், இதில மசாலா சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே சேர்க்கும்போது நல்லா வந்து அந்த ஒரு கலர் அண்ட் ஃப்ளேவர் வந்து இருக்கும். ஸோ, அதுக்காக தான் வந்து நம்ம அந்த வெங்காயம் எண்ணெயோடயே சேர்க்கும்போது, அந்த கலர் சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா. தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஆயிலோடயே நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அது எல்லாமே மிக்ஸ் ஆயிட்டு, நமக்கு அது கலந்து இருந்தா போதும். ரொம்ப வந்து அது குக் ஆகவே வேண்டியதில்ல. லைட்டா வந்து அந்த ஃப்ளேம்ல அந்த ஒரு ஹீட்லயே வந்து அது நல்லா குக் ஆயிடும். ஸோ, இந்த டைம்ல மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இதுவும் ஆல்ரெடி உப்பு சேர்த்து வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இத இப்போ இது கூட சேர்த்து நல்லா வந்து அது எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆயி நம்மளுக்கு வரணும். வந்துருச்சுனாலே அவ்வளதான் மசியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிள். சட்டுன்னு செஞ்சிரலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். உருளைக்கிழங்கு மசியல் நல்லா வந்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப வந்து சூப்பரான டேஸ்ட்ல இது இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் ரெசிபி உருளைக்கிழங்கு தொக்கு. இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொடியா கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசியல் பண்ண அதே பேன்லயே வந்து எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா, மசாலா வந்து தொக்கு மாரி சொல்லும்போது, தொக்கு வந்து நல்லா வந்து ஒரு கெட்டியா அந்த ஒரு கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். பட் இந்த தொக்கு வந்து ஜஸ்ட் நம்ம உடனே செய்ற மாரி தான். ஆ நல்லா தண்ணி நல்லா வத்தி நல்லா மசிய விட்டோம் அப்டின்னா, அதுவும் வந்து நம்மளுக்கு தொக்கு மாரி கிடைக்கும். பட் நம்மளுக்கு இந்த மாதிரி முழுசா உருளைக்கிழங்கு வேணும் அப்டிங்கிறப்போ, அது வந்து நல்லா லைட்டா நம்மளுக்கு குக் ஆனாலே போதும். கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியா கட் பண்ண வெங்காயம். நெறையா நீங்க சேர்த்துக்கலாம் தாராளமா. 1 வெங்காயம் அ முழுசா கூட நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா பழுத்த தக்காளியா 1 எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்ப இதில கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குமே வந்து நீங்க வேக வச்சு கூட நீங்க சேர்த்துக்கலாம். பட் இது கூடவே நம்ம சேர்த்து தண்ணி ஊத்தி தான் நம்ம வேக வைக்க போறோம். அதனால நல்லா வந்து அந்த மசாலா இது கூடவே போய் சேரும் இல்லையா? அதனால வந்து அ இது கூடயே நான் வந்து ராவா சேர்த்துக்கிறேன். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. அவ்வளதான். வேற எதுவுமே இதில சேர்க்க போறதில்ல.
ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் இது வந்து உடனே ரெடி பண்ற சைட் டிஷ் தான் இது எல்லாமே. அந்த அளவுக்கு வந்து குயிக்கா செஞ்சிரலாம். இந்த 5 சைட் டிஷ்மே வந்து நம்மளுக்கு சட்டுன்னு செஞ்சு ஒரு எந்த ஒரு சாப்பாட்டுக்குமே இது வந்து தொட்டுக்கலாம். ஆ இப்ப இதில கொஞ்சமா தண்ணி விட்டு வேக வைக்கலாம். வேக வைக்கும்போதே நல்லா அந்த மசாலாவோட க சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கும் வேகும்போது நம்மளுக்கு நல்லாருக்கும் இது. ஸோ இப்ப இது நல்லா வந்து வேகட்டும். நல்ல தண்ணியெல்லாம் வத்தி, நல்லா வந்து ஆ குக் ஆயிடுச்சு. மசாலா நல்லா வந்து மிக்ஸ் ஆயிருக்கு. இப்ப இதில பார்த்தீங்கன்னா, இன்னும் தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டோம் அப்டின்னா, நல்ல ஒரு தொக்கு மாரி தான் இருக்கும். பட் இது நார்மல் தொக்கு. ஃபைனலா 5 சைட் டிஷ்மே வந்து ரெடியா இருக்கு. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்தீங்கன்னா, வெரைட்டி ரைஸுக்கு அண்ட் நார்மல் ரைஸ், சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். அடுத்ததா இந்த உருளைக்கிழங்கு மசியல். இது பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி கூட அண்ட் வந்து நார்மல் ரைஸ்ல நீங்க சாம்பார், எது கூட சைட் டிஷ்னாலும் நீங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும். அடுத்ததா இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா பார்த்தீங்கன்னா, ஆ இதுவுமே வந்து சாம்பார், ரசம், அப்புறம் வந்து நார்மல் ரைஸ்ல கூட நீங்க போட்டு சாப்பிடலாம். அண்ட் பூரி, சப்பாத்தி, தோசை கூட சூப்பரா இருக்கும். இந்த கார்லிக் பொட்டேட்டோ மசால் பார்த்தீங்கன்னா, சாம்பார், ரசம், தயிர் சாதம், அ வெரைட்டி ரைஸ், லெமன் ரைஸ் அண்ட் புளியோதரை எல்லாத்துக்குமே வந்து இது சூப்பரா இருக்கும். அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ங்க இது. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இந்த தொக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம் அண்ட் ரசம், சாம்பார், அம் எல்லாத்து கூடவும் இது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதேமாரி வெரைட்டி ரைஸுக்குமே வந்து சான்ஸே இல்ல. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.